அவங்க கிட்ட பேசினா கூட இல்ல, ஏதோ ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு வகையான மயக்கத்திலேயே இருக்கும். எமோஷனலா யாரோட பாண்டிங்ல போயிட்டு காலையும் அவர்தான், மதியானமும் அவங்கதான், எப்பவுமே 24 hours மைண்ட்ல அந்த பார்ட்டி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்களை டச் பண்ணி சொல்லுங்க, பாடியில சுகர் இருந்தாலும் டேஞ்சரு, மைண்ட்ல ஃபிகர் இருந்தாலும் டேஞ்சரு. அது இப்போ உனக்கு தெரியாது. கிறுக்குத்தனமாவே சுத்திட்டு இருக்கோங்க. சில பேர்லாம் கொஞ்சம் திருந்திட்டாங்க. ஆமா, இந்த கிறுக்குத்தனமா சுத்திட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு கல்யாணத்துல சேர்த்து வைங்க, தெளிஞ்சிரும். ஆசை 60 நாள், மோகம் இவள தானே, இதுக்கு தான் சுத்தி நின்றமா, இவர் இவ்வளவு தானா, ஒர்த்தே இல்லை. ஆனா முன்னாடி படிச்சு படிச்சு சொன்னாலும் அவர் தான் வேணும், அவர் தான், அவ தான் வேணும். அது மயக்கத்திலேயே சுத்தி நிற்கும். அது வேற ஒரு உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கும். மணவாட்டி மிட் நைட்ல மனசுக்குள்ள நேசர் வராரு. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில், என் நேசரை நினைக்கும் பொழுது என் உள்ளம் பொங்கிற்று. என்னமா பண்ணாங்க? கதவை திறந்துட்டு ரோட்டு போயிட்டாங்களாம். இங்கதானே என் மேய்ப்பர் வருவாரு, இங்கதானே என் நேசர் வருவாரு, இங்கதானே நான் அவரை பார்த்தேன், சந்திச்சேன். அப்படியே இந்த அம்மா நடுராத்திரி நடுவுலயே அப்படியே போயிட்டே இருந்தாங்களாம். அங்க சில காவலாளர்கள் இருந்தாரலாம். காவலாளர்களை பார்த்து, காவலாளர்கள் செக்யூரிட்டியை பார்த்து கேட்டாங்களாம், என் நேசர் வந்தாரா? வந்தாரு வான்னு டமால் போட்டு அடிச்சாங்களாம். படால் படால் போட்டு அடிச்சு விட்டாங்களாம். ஏன்? பைத்தியத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லு, மனுஷன் மேல வைக்கிற அதே பைத்தியத்தை இந்த தெய்வத்தின் மேல நீ வச்சு பாரு, இது உன்னை தூக்கும். காதல் கண்ணை மறைக்கும். அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, கோபுரத்துல வாழ்ற, குப்பைக்கு போக ஆசைப்படாதே. பொண்ணு சொல்லும், நான் குப்பை தான் எனக்கு வேணும். பையன் குப்பை தான். அப்புறம் கடைசியில குப்பைக்கே போயிடும். குப்பைக்கு போனதுக்கு அப்புறமா தான் முழிக்கும். ஐயோ, நான் சொல்றேன், அந்த மயக்கம் உன்னை தாக்கும், இந்த மயக்கம் உன்னை தூக்கும். இந்த மயக்கம் உன்னை தூக்கும். பவுலால் எப்படி இவ்வளவு அந்த கொந்தளிக்கிற படகில் புயல் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் அந்த இயற்கையை ஆட்கொள்ளாமல் இறைவனை ஆட்கொண்டபடினால் சொல்லுகிறான், பயப்படாதீர்கள், திடமனதா இருங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையால் நாம் ஆட்கொள்ளப்பட வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தமிழ் சேனல்ல 74 சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழில் 74 சீரியல் ஓடிட்டு இருக்கு. அப்படி அமைதியாயிட்டாங்க பாருங்களேன். எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்படின்னா என்னதுங்க? அதுனா மஞ்சளா, சகப்பா, கருப்பா? சில பேர் மூஞ்ச பார்த்தா எங்களுக்கெல்லாம் அப்படின்னா என்ன, பச்சை புள்ள. 74 சீரியல் போயிட்டு இருக்கு. இந்த 74 சீரியலுடைய கண்டென்ட் என்ன, எசன்ஸ் என்ன, சாராம்சம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, அந்த ஒரு பேஸ், ஒரு ஸ்டோரி வைப்பாங்க. மூலக்கரு கதை ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியில இருந்து தான் அவன் எடுத்துட்டு போறான். பல நூற்றுக்கணக்கான எபிசோடு எடுத்துட்டு போறான் இல்ல. அப்போ சொல்றாங்க, வகையறுத்து சொல்லுகிறார்கள், 74 சீரியல்ல 22 சீரியலுடைய எசன்ஸ் என்னன்னா, சமூகம் அறிய ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சமூகம் அறியாம நாளை எப்படி சைடுல கீப்பா வச்சுக்கலாம், அத பத்தி தான் போதும். 8 சீரியலுடைய கண்டென்ட் என்னன்னா, மச்சினிச்சியை எப்படி கரெக்ட் பண்ணலாம். 18 சீரியலுடைய கண்டென்ட் என்னன்னா, மாமியாரை எப்படி வெச்சி செய்யலாம். மற்ற சீரியலுடைய கண்டென்ட் எல்லாம் சொல்றாங்க, நல்லா இருக்கிற குடும்பத்தை எப்படி நாசமா போக வைக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லு, இது நீ பார்க்கிற வரைக்கும் தைரியமும் வராது, நம்பிக்கை வராது. அப்படியே இந்த வருஷம் மாதிரி தான், அடுத்த வருஷம் இல்ல, எல்லா வருஷமும் இருக்க போகுது. ஏன்? நீ இன்னும் சீரியலின் பைத்தியத்திலிருந்து வெளியே வரல. நீ கிறிஸ்துவுக்கு பைத்தியமாய் மாறிப்பா. உன் வாழ்க்கையில வரும் பாரு ஒரு தைரியம், நம்பிக்கை. வாழ்வில் எல்லா மனிதர்களும் அந்தந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையான பிரச்சனைகள், சோதனைகள் தாக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு என்ன தெரியுமா தேவைப்படுது அந்த டைம்ல? பணம் இல்லைங்க,
தைரியம் தேவைப்படுது. அந்த தைரியத்தை ஒரு மனிதன் இழக்கிறான். இழந்த உடனே என்ன தெரியுமா ஆகுது? அந்த சோதனையை அவனால் ஜெயிக்க முடியவில்லை. அப்பவே அவன் நடைப்பணமாய் மாறி விடுகிறான். என் அனுபவத்தில் எத்தனை பேரை கண்டிருக்கிறேன். நல்லா இருப்பாங்க, ஜம்முன்னு இருப்பாங்க, அழகா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. திடீரென்று சில சீர்குலைவுகள் வாழ்வில் வரும். தாங்க முடியாது, வெளியே வர முடியாது, அதை மேற்கொள்ள ஆற்றல் இருக்காது. ஏன்னா தேவனுடைய துணை இல்லாததுனால. என்ன ஆச்சு? அந்த பாதிப்பு வந்ததுக்கு அப்புறமா நடைப்பின உயிரோட தான் இருப்பாங்க. ஆனா முன்பு இருந்தது போல அவர்கள் வாழ்க்கை இருக்கவே இருக்காது. புயலிலும் உங்கள் இருதயம் பயப்படாமல் இருக்க வேண்டுமேயானால் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் இருக்க வேணும். 112ஆம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் இருதயம் பயப்படாது. ஏன்னா அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அப்ப நான் யாரா மாறணும்? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பைத்தியமா மாறணும். அவருடைய இணைப்பின் தொடர்பில் ஆழமாய் நான் இறங்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்க வேணும். இந்த உலகத்தின் மாயைகளை கடந்து உயிரிலும் மேலான தேவனுடைய ஆழமான தொடர்பில் நான் இருக்க வேணும். பார்வோன் இஸ்ரவேலர்களை அடிமைத்தனப்படுத்துவதற்கு அடையாளமாக கழுத்திலே நுகத்தடியை பூட்டினான். பூட்டப்பட்ட நுகத்தடி அவனை குனிய வைத்தது. ஆனால் தேவாதி தேவன் என்றைக்கு எகிப்திலிருந்து அவனை மீட்டுக் கொண்டாரோ அவர் செய்த முதல் காரியம் நுகத்தடிகளை உடைச்சி அவனை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதனாலதான் பைத்தியங்கள்லாம் நிமிர்ந்து நடக்குதுங்க. ஏன்? அவன் வாழ்ற உலகமே வேற. நீங்க ஏன் தெரியுமா குனிஞ்ச தலை விட்டு நிமிர மாட்டீங்க? அவ்வளவு பயம், திகில், பதட்டம். யாராச்சும் நினைச்சிருவாங்களா? ஏதோ சொல்லிடுவாங்களா? இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா? ஏன்? தேவனோடு ஆழமான தொடர்பு இல்லாத அனைவரும் இந்த உலகத்திலே பயத்தோடு வாழ்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பயம் வேதனை உள்ளது. அது அணுவாய் புற்றுநோயை விட மிக தீவிரமாய் தீவிரித்து ஒரு மனிதனை வீழ்த்தி விடுகிற மோசமான ஒரு உணர்வு. அதிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய ஒரு ஆயுதம். கரம் உயர்த்தி சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்கு பைத்தியம். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள் உண்டு. அத்தனை நாடுகளிலேயும் கணக்கெடுப்பு செய்திருக்கிறார்கள். யாருக்கு அதிகமா இதய நோய் வருகிறது, எந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லு, புண்ணிய பூமியில இருக்கிறேன் அப்படின்னா உலகத்திலேயே அதிகமா ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய தேசம், பாருக்குள் நல்ல தேசம், இந்திய தேசம். ஏன்? அவ்வளவு மன அழுத்தம் இங்க இருக்கு, அவ்வளவு இறுக்கம் இங்க இருக்கு. சமீபத்திய கணக்கெடுப்பு சொல்லுகிறது, முழு உலகத்தில் எத்தனையோ நாடுகள் உண்டு. அத்தனை நாடுகளிலேயும் இதய வியாதி, இதய நோய், ஹார்ட் அட்டாக் வந்து மரிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகமாய் உள்ள நாடு எது? பக்கத்துல பார்த்து சொல்லு, இந்தியா. ஆனா ஒரு சுவையான ஒரு செய்தியை நான் சொல்றேன். இதே நாட்டுல ரிசர்ச் பண்ணிருக்காங்க, இதுவரைக்கும் இந்த தேசத்தில் ஹார்ட் அட்டாக் வராத ஒரு இனம் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா. பக்கத்துல பார்த்து கேளு, அது என்ன? அந்த இனம் யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? சத்தமா சொல்லு, பைத்தியம். இன்று வரை பரிசோதித்து சொல்லுகிறார்கள், ஒரு பைத்தியக்காரனுக்கு கூட ஹார்ட் வர மாட்டேங்குதான். ஆண்டு இறுதிகளில் சில கூட்டங்கள், மீட்டிங் நடக்கும். வழக்கமா ஒரு 4-5 வருஷமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இப்ப அந்த இடம் பேர் சொல்ல வேணாம் விரும்புறேன். சென்ற வாரம் என்னை கூப்பிட்டிருந்தாங்க, வழக்கமா கூப்பிடுற மாதிரி மீட்டிங் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட ஒரு குடும்பம் வழக்கமாய் ஒவ்வொரு வருஷமும் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இந்த வருஷம் அந்த குடும்பத்துல இருந்த எல்லாரும் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. பையனை காணோம். இங்க உங்க பையனை காணோம். அந்த மாதிரி அழுவுது. தப்பா கேட்டனா மாதிரி எனக்கு ஆயிடுச்சு.
மாசம் ஹார்ட் அட்டாக்ல பையன் கார்டியா அரெஸ்ட் ஆயிருச்சு, போயிட்டான். பக்கத்துல பார்த்து கேளு, வயசுலாம் ஒன்னும் 70-80 இல்லை, 32. எப்படி தப்பிப்பது? பக்கத்துல பார்த்து சொல்லு, பைத்தியமா மாறிடு. யாருக்கு? கிறிஸ்துவுக்கு. கிறிஸ்துவுக்கு. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உலகெல்லாம் சொல்லுங்க, உலகெல்லாம் அதான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம். இந்த உலக சிஸ்டம் அது என்ன ஒண்ணும் பண்ணாது. உலக பலவீனம் சொல்றாங்க, எல்லா பிசினஸும் க்ளோஸ் பண்ண போறாங்களாம். எனக்கு கவலையே இல்லை. படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவா. பாட்டெல்லாம் எப்படி வருது இல்ல, ஆனா வாழ்க்கையில தான் அது இல்லை. படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை. இயேசுவுக்கு பைத்தியமா இருக்கிறவன் இப்படி சொல்வான். எல்லாம் மூடுறாங்களே, எல்லாம் முடிஞ்சு போச்சாமே, அவ்வளவுதான் நம்ம கதைன்னு சொல்ல மாட்டான். அவன் சொல்வான், எனக்கு நிர்ணயித்தபடியே நிறைவேறும். படுகுழியில் விழுற சூழ்நிலை வந்தாலும் தேவன் பரத்திலிருந்து வந்து என்னை ஆறுகளை நான் கடந்தாலும் அவைகள் என்றும் என் மீது புரள்வதில்லை. உலகத்தால் கரைப்படாதீர்கள். உலக சித்தம், உலக எண்ணம், உலக சிந்தை, நீங்கள் அதற்கும் அப்பாற்பட்டவர்கள். வேத புஸ்தகம் என்பது அற்புதத்தின் புஸ்தகம். உலக சயின்ஸ் தோத்துரும். உலகம் என்பது அறிவியலின்படி செயல்படுகிறது, வேதம் என்பது உறவின்படி செயல்படுகிறது. அறிவியலின்படி 90 வயது பாட்டிக்கு கூட குழந்தை பிறக்கலாம், ஆனா 90 வயது கர்ப்பம் செத்து போன பாட்டிக்கு குழந்தை பிறக்காது. அறிவியல் சொல்லும் சாத்தியம் இல்லை, உலகம் சொல்லும் சாத்தியம் இல்லை, வேதம் சொல்லும், உறவு சொல்லும் சாத்தியம். பச்சை தண்ணி சுடு தண்ணி, பச்சை தண்ணி ரசமா மாற வாய்ப்பில்லைன்னு அறிவியல் சொல்லும், உலகம் சொல்லும். பச்சை தண்ணியிலையும் பரிபூர்ண ரசத்தை கொடுக்க தேவன ஆளுவனு வார்த்தை சொல்லும். சத்துருக்களுடைய வல்லமைகளை முறிந்து போக பண்ணுவதற்கு ஆண்டவர் சிறிய 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 வயது கொண்ட தம்மா துண்டு கூழாங்கல்ல வச்சிருக்கக்கூடிய ஒத்த மனுஷனால மகாபலசாலியான கோலியாத்தை வீழ்த்த முடியும்னு இந்த வேதம் சொல்லும். ஆனா சயின்ஸ் ஒத்துக்காது, அறிவியல் சொல்லாது. எப்படிங்க சாத்தியம், எப்படிங்க சாத்தியம்? சவுல் சொல்றான், அவன் பிறப்பிலிருந்தே ராட்சதன், யுத்த வீரன், உன்னால் முடியாது. உலகம் சொல்லும், பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தங்கச்சின்னு உலகம் சொல்லாது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும். உலகம் சொல்ல முடியாது, நடக்காது. நீங்க அப்படி சொல்லணும்னா கிறிஸ்துவுக்கு உள் வருகிற அந்த ஆழமான உறவு நிலைதான். நான் சொல்றேன், உங்களை ராயனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தும், ராயனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும், ராயனுக்கு முன்னாடி உங்களை மகிமையான காரியங்களை உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில அதை செய்து முடிக்க வைக்கும். எத்தனை பேர் நம்ம ஆமீன் சொல்ல போறோம்? கைகளை உயர்த்தி ஒரு ஜெபத்தை போட்டுடலாமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எனக்கு ஊற்றும், உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்பும். இந்த உலக சிஸ்டம், இந்த உலக மயக்கம், இந்த உலக சிற்றின்பம், இந்த உலக ஆசாபாசம், உலகத்தின் எல்லா விதமான மிரட்டல்கள், இதுக்கெல்லாம் அஞ்சி, இதுக்கெல்லாம் பதறி, இதற்கெல்லாம் யோசித்து, இதற்கெல்லாம் குழப்பிக் கொள்வதற்கு நாங்கள் உலகத்தார் அல்ல. நாங்கள் கிறிஸ்து உடையவர்கள். கிறிஸ்துவின் மேல் இருக்கிற மயக்கம் எங்களுக்கு அதிகமாகட்டும். பவுல் எழுதுகிறார், ஒப்புரவாகுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம்.
தேவனோடு கிறிஸ்துவோடு ஒப்புரவாகுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு உபதேசிக்கிறோம். ஏன் இந்த ஆராதனை, ஏன் சபை, ஏன் ஜெபம், ஏன் கூடி வரவு முக்கியம்? ஏன்னா நீங்கள் தேவனோடு ஒப்புரவாவது ரொம்ப முக்கியமா இருக்கு. தேவனோடு ஒட்டிக்கொள்வது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்? இது மட்டும்தான் வலி வேதனை இல்லாத வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ செத்ததுக்கு அப்புறம் இல்ல, இந்த உலகத்திலே நீ நரகத்தை பார்க்கணும்னா, பக்கத்துல பார்த்து சொல்லு, செத்த பிறகு இல்ல, இந்த உலகத்துல இப்ப உயிரோடு இருக்கும் போது நீ நரகத்தை பார்க்கணும்னா உலகத்தோட ஒட்டிக்கும். இந்த உலகம் உனக்கு தருகிற அழுத்தம் இருக்கு பார்த்தீங்களா, வலி இருக்கு பார்த்தீங்களா, பிரஷர் இருக்கு பார்த்தீங்களா, நரக வாழ்க்கையை கொடுக்கும். ஆனா இதே உலகத்துல பரலோக மகிமையை நீ பார்க்கணும்னா, பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக என்று சொல்லி கொடுத்து பரலோக மகிமைக்குள்ளாய் நம்மை வாழ வைக்கக்கூடிய தேவனோடு உன்னால உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும்னா, தெளிவுபட உணர்ந்து நான் சொல்லுகிறேன், இந்த பூமியிலே நீ பரலோக மகிமையின் வாழ்க்கை நீ உன்னால உணர முடியும். அத நான் சொல்றேன், தாக்குற விஷயத்திலிருந்து தூக்குற விஷயத்துக்கு பைத்தியமா மாறுங்க. உங்களை அழிக்கிற விஷயத்திலிருந்து விலகி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவ மகிமையின் அன்புக்குள்ள நீங்க உறவு கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா, தேவனுடைய மகிமை உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கும்.